வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு லாட் 27. லாட் 27ங்கிறது வந்து ஒரு கல்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது இருக்குது. இந்த கல்ட்டை பற்றி சொல்லணும்னா இட் கேன் பி அ மாஸ் லீடர். டெமோக்ரஸிங்கிற பேரில் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டேரியன் ஆகிற மாதிரி. அது வந்து நம்ம ஹிட்லர் மாதிரி. ஹிட்லர் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். மிஸ்லோனி, இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் பல பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் டெமோக்ராட்டாக வந்து டிக்டேட்டர் மாறினவங்க. சில பேர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயே ஒரு கூ பண்ணி இருக்கிற ரைவலெல்லாம் காலி பண்ணி சுப்ரீம் லீடராக வருது. சோவியத் யூனியனில் ஸ்டாலின் பண்ண மாதிரி. இல்லாட்டா எட்டர்னல் எனி காட்மன் ஃப்ரம் தி பாஸ்ட், ஃப்ரம் தி ப்ரெசண்ட். ஸ்பிரிச்சுவல் வேறு, ஃபிலாசபர் வேறு, காட்மன் வேறு. இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் வந்து ரமண மகரிஷி மாதிரி இருப்பான். என் பின்னாடி யாரும் வராதுன்றாங்க. அவனுக்கு கல்ட் ஃபாலோயிங்லாம் இருக்காது அவங்களுக்கு. ஃபிலாசபருங்கிறது வந்து நீட்ஷா, ஒரிஜினல் சங்கராச்சாரியார், இவங்கெல்லாம் வந்து ஃபிலாசபர்ஸ். நிறைய பேர் இருக்காங்க. ஃபிலாசபிலேயே 2 இருக்குது. ஒன்று ரிலேஷன்ஷிப் வித்தின் யூ அண்ட் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் யுவர் செல்ஃப் இன் சொசைட்டி. செல்ஃப் இன் சொசைட்டி பேசுகிறவனா பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். உன்னோட ஓன் செல்ஃபோட நீ டீல் பண்ணுறவன் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபர். வெளிலேருந்து உனக்கு பீஸை பிடிச்சி தரேன், வெளியில் எங்கேயோ ஒரு காடு இருக்கான், அங்கேருந்து நான் பீஸ் பிடிச்சி தரேங்கிறவன் தான் காட்மேன். இதில் யாரும் வந்து ரைட்டு தப்புன்னு நம்ம சொல்லலை. இங்கே பேசுகிறது இந்த பொலிட்டிக்கல் டெமகாக், எய்தர் டு டெமோக்ராட்டிக் ஆர் டிக்டேட்டர்ஷிப் வரவன், அதுக்கப்புறம் நம்ம காட்மேன் மாதிரி இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் கல்ட்டுக்கு போவாங்க. இந்த கல்ட்டு சம்டைம் அவங்க லைஃப் டைம்லேயே காணாமல் போயிடும். இந்த கல்ட்டு அவங்க லைஃப் டைம்லேயே காணாமல் போனது வந்து ஆச்சாரியா ரஜினீஷ். ஹி வென்ட் டு அ பீக், இட் கிராக்ட், அண்ட் அதுக்கப்புறம் ஹி எண்டட் அஸ் நோபடி இன் புனே. ஹி பில்ட் அ கல்ட். அது மாதிரி மகேஷ் யோகிங்கிறது ஒரு பில்ட் அ கல்ட். இவங்களுக்கெல்லாம் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்குது. மகேஷ் யோகிக்கு வந்து பீட்டில்ஸ் கூட அவரோட ஃபாலோவராக இருந்தாங்க. நிறைய கிறிஸ்டியன் இவாஞ்சலிஸ்ட், உடனே நான் இந்துஸை மட்டும் சொல்கிறேங்கிறாதீங்க, லாட் ஆஃப் கிறிஸ்டியன் இவாஞ்சலிஸ்ட் ஆர் தேர். ஜிமி ஹெண்ட்ரிக்ஸோட கசின் இப்போ தான் செத்து போனார். அவர் பேர் பேரி, அப்புறம் அவரோட செகண்ட் நேம் வந்துட்டேன். அவர் ஒன் ஆஃப் தி கிரேட் கிறிஸ்டியன் இவாஞ்சலிஸ்ட். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா ரிலிஜன்லேயும் இருக்காங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். நோ ரிலிஜன் இஸ் எக்ஸம்ட். ஸோ இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வேண்டாத, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை விட்டுருங்க. அதனால தான் நான் இதெல்லாம் மகேஷ் யோகி பாஸ்ட்டு, இந்த பேரி பாஸ்ட்டு, இந்த இவரும் ஆச்சாரியா ரஜினீஷும் பாஸ்ட்டு, ஹிட்லர், மிசலோனி, ஸ்டாலின்லாம் பாஸ்ட். ஸோ வி ஆர் டாக்கிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டெட் ஃபார் மோர் தென் அட்லீஸ்ட் 30 years, so that nobody's feelings are impacted, so that ஒரு காமன் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சொல்லு என்னென்ன பாயிண்ட்ஸ். ஆமாம். ஸோ இதுலேயே நான் என்ன கற்றுட்டேன், எங்கள் அண்ணனோட பேசி இந்த கேமரா ஆன் பண்ணுங்க, நாங்கள் இதை பற்றி பேசினோம். இதிலே நான் என்ன கற்றுட்டேன்னா, இந்த 5 ஸ்டெப்ஸை நான் புரிஞ்சுட்டேன்னா, இப்போ ஒரு ஆளை பார்த்து மயங்கினேன்னா, இந்த ஸ்டெப்ஸில் ஏதாவது அவன் என்னை பார்த்து யூஸ் பண்ணுறானா, நான் வந்து ஆக்சுவல் உண்மையான செயின்ட்டை ஃபாலோ பண்ணலாமா, இல்லைடா மீன்ல லீடர், வாட் எவர் யூ வாண்ட், பி இட் பிஸ்னஸ் லீடர், இந்த பிஸ்னஸ்லையும் யூஸ் பண்ணலாம், அண்ணா சொன்னது மாரி ரிலிஜன்லையும் ஃபிலாசபிலையும் இங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன் ஒரு ஸ்கூல் டீச்சர் கூட இதை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸை மெஸ்மரைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் யாராவது பார்த்து என்னமாரி மனுஷன்வான் அப்படி நீங்கள் யோசிக்கணும்னா, இந்த 5 ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் அவர் ஏதாவது யூஸ் பண்ணுறாருன்னா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதான் சாதுவும் அக்ரி பண்ணிக்கிறது. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கீப் இட் வேக் எட் கீப் இட் சிம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். வேகுனா அது வந்து நீ வந்து ஷிஃப்ட் பண்ணணும் கோல் போஸ்ட்டை. யூ கேன், நோபடி கேன் ஃபிக்ஸ் யூ. இதுதான் நீ சொன்னேன்னு சொல்ல முடியாது. நீ பாட்டுக்கு எங்கேயாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்ப. அண்ட் தே ஷுட் பி வில்லிங் டு டேக் பனிஷ்மெண்ட் ஃபார் யூ. இது எப்படின்னா, த ஜெர்மன்ஸ் வேர் ஸ்டார்வ்ட்
ம் They had no money. ம் But they were all sacrificing for the great fatherland. ம் ஸோ அவங்க என்ன பண்ணார்னா ம் எல்லா ஸ்பெண்டிங்கையும் ஸ்குவீஸ் பண்ணி பிரெட்டு கிட் வரைக்கும் ரேஷன் பண்ணி ம் he made sure he built a big army. ம் The rest of them were keeping the people happy and didn't have the money to build the army. So he kept it vague, ம் sacrificing for the fatherland. ம் All the time building a big army. ஆமாம், அதான் இங்கே தான் அவரும் அதான் சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மக்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் மைண்டடாக இருப்போம். ஏன்னா நமக்கு இந்த இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப ஆசை. ஸோ இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அது தூதி விட்டோன்னா மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிடுவான். So ஹிட்லரோட கிராட்டிஃபிகேஷன் என்னன்னா, ம் Germany was humiliated and insulted ம் in the Treaty of Versailles, ம் and they had to pay a lot of money. And lot of money had to be paid, and their currency became worthless. புரியுது. I make fatherland great again. ம் இதுதான் அவனோட வார்த்தை. சரி. ரெண்டாவது என்ன சொல்றதுன்னா, எம்பசைஸ் ஆன் தி விஷுவல் அண்ட் சென்சுவல் ஓவர் தி இன்டெலெக்சுவல். என்ன சொல்றேன்னா, யோசிக்கிறது புத்தி வச்சு யோசிக்கிறத விட்டுட்டு கண்ணால பார்க்கறது, இந்த சென்சஸ் என்ன ட்ரிகர் பண்ணுறோம். ஹிட்லரோட ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, he will gesture with his hands. He will absolutely talk utter nonsense. But even today, there are people who believe he is a great intellect. அவன் வந்து ஒரு drifter. He was an failed artist. And he just rabble roast. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஜெர்மனியில் ஒரு வீக் இருந்த ஒரு மாஸ் இதை the gratification they needed was make Germany great again. Same thing the AFD party is doing today, that Marine Le Pen is doing in France. புரியுது. இந்த பாப்புலர் டிஸ்கண்டென்ட்டை தூண்டி விடுறது. ஓகே. மூணாவது என்ன சொல்றதுன்னா, borrow the forms from organized religion or structured group. நீயே புதுசாக ஒன்றும் இன்வென்ட் பண்ண வேண்டாம், பக்கத்தில் காலை பார்த்து சூடு போட்டுக்கோ. ஆரியன் சுப்ரமசின்னு ஒன்று கண்டுபிடிச்சான். And it was very vague. ஏன்னா ரைட் அட் த டைம் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். அது மாரி தான் இப்போ சயின்ஸ் வேறு ஏதோ டைமாக உலக இருந்தாங்க. அது ஆரியன் ஆமாம், ஜீன் டெக்னாலஜி அப்போல்லாம் யூஜெனிக்ஸை வச்சு ஆரியன் சுப்ரமசின்னு சொல்லி நம்ம ஸ்வஸ்திகா சிம்பிளை காப்பி அடிச்சு டப்பா அடிச்சு அதுதான்ட்டான். ஸ்வஸ்திகாவுக்கும் ஜெர்மனிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஆரியன் சிம்பிள்னு சொல்லி அந்த ஸ்வஸ்திகாவை காப்பி அடிச்சு அதுதான் வந்து அவங்க சிம்பிள், அவன் சிம்பிள், ஆரியன் சுப்ரமசி சிம்பிள், நம்மளாம் ஆரியன். சரி. நாலாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, டிஸ்கைஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீ எப்படி பணம் அடிக்குது வந்து யாருக்கு தெரியும். அதான் அவன் வந்து நீ வந்து bread. The first thing what happened is when they took over control of France, they all raided the shops and bread, bun, egg என்னெல்லாம் கிடைச்சாலும் போட்டு like no tomorrow they were eating it because they were even denied those basic goods there. அது மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி you are sacrificing for the fatherland. You are living for penury. And as if you are going to do something to make Germany great again. இதே மாதிரி ஊரை பிச்சைக்காரனாக்கி யூரோப்பை ஃபுல்லாக கேப்சர் பண்ணது வந்து நெப்போலியன் போனபார்ட். டெமோக்ராட்டா ரிப்பப்ளிக்கனா வந்து அவனே கிங்காக பண்ணி, இப்போ நான் ஹிட்லருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவங்களுக்கு புரியாதனால சொல்ல நெப்போலியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால். சூப்பர். கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, கடைசி ஸ்டெப் என்னென்னா, முடிக்கும் போது நீங்கள் வந்து அஸ் வர்சஸ் தெம் அப்படின்னு ஆக்கிடணுமா. ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டியை காமன் எனிமியாக கண்டுபிடிக்கணும். அந்த காமன் எனிமி ஜூஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் ஸ்டாண்டிங்கும் கிடையாது, அவனுக்கு எவனும் கிடையாது, மைனாரிட்டி, லேண்டு கிடையாது, தேவர் ட்ரேடர்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் அண்ட் தீஸ் பீப்புள் ஆல்ரெடி டிட் நாட் ஹேவ் மணி. எல்லாத்தையும் எடுத்துட்டான், பணத்தெல்லாம் வந்து இவன் எடுத்துட்டான். கேட்டால் ஜூஸ் டு கியூர் மணின்னு. லைக் இப்போ ட்ரம்ப் வந்து இமிக்ரெண்ட்ஸ் மேலே தூக்கி போடுற மாதிரி, ட்ரம்ப் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். சரி, நாங்கள் சொல்லலை, அது லா சொல்லுது, நாங்கள் எடுத்து இல்லை, ஐ கேன் ப்ரூவ் இட் டு யூ. போப் மாதிரி வேஷம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இது எல்லாம் டெல் சைன்ஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபினாமினா. சரி, ஐ டென்ட் டாக் அபவுட் ரிலிஜன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. இதுதான் சொல்கிறேன், பிஸ்னஸ்லையும் செய்யலாம். ஃபேமஸாக அதான் ஸ்டீவ் ஜாப்ஸ், பிளாக் டர்ட்டில், யூனிஃபார்ம். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆக்சுவலாக கொஞ்சம் டேலண்ட் இருந்தது. ஸோ அது வந்து கரெக்டாக ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதை ப்ளேஸ் பண்ணி அடிச்சு.
ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படின்னா, இன்னொருத்தன் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பான். அதை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி அடுத்த நாளைக்கு அடுத்தாலும் அவன் ஐடியா மாதிரி அதையே கொடுப்பான். கரெக்ட், அது உண்மைதான். அது நீங்கள் அவர் பயோகிராஃபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அண்ணா சொல்றது கரெக்டாக புரியும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் கதை ஃபுல்லாக தெரியாது. அதான் எங்கள் அண்ணா ஒப்பீனியன் சொல்லிட்டு புத்தகம் படிங்க. நான் சொல்லலை, அவர் சொல்ல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.